வணக்கம், நான் தான் உங்கள் கோபிராஜன். நிறைய பேர் வந்து இந்த ஷோல்டர் ட்ரூப்பிங் ஆகுது, அதுக்கு என்னென்ன காரணம் இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கான விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இது ஒரு டால் வச்சுருக்கேன். இந்த டாலில் வந்து ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்கேன். இந்த ஷோல்டர் வந்து இப்படி கழண்டிக்குது. ஸோ இந்த ஷோல்டர் இப்படி கழண்டுதுன்னா அதுக்கு என்னென்ன காரணம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஒன்று, இந்த ஷோல்டரோட அளவு நம்ம இந்த ஜாயிண்ட் டு ஜாயிண்ட், அதாவது இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கணும், அந்த அளவு தான் வைக்கணும். ரெண்டு, இந்த டீப்பு, அதாவது இந்த டீப் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க இந்த ஷோல்டரோட அளவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அதை கரெக்டாக குறைச்சிருக்கணும். அப்படி குறைக்காமல் இப்போ நம்ம இது ஒரு 10 இன்ச்சு இருக்குது டீப்புனாக்கா, இந்த 10 இன்ச்சுக்கான அளவு இந்த ஷோல்டர் நம்ம இங்கே குறைக்கணும். அது என்ன அளவு? அந்த அளவு கரெக்டாக குறைக்கலன்னா இந்த டீப்புக்கு வந்து இப்போ வந்து இந்த ஷோல்டர் கண்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து மூணாவது வந்து இந்த ஹார்மல் வந்து டைட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். இந்த இடத்துல டைட்டாக இருக்குன்னா கை உள்ளவே போகாது, இங்கேயே நிற்கும் ஷோல்டர். அப்போ அவங்களுக்கு என்ன, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இங்கே கரெக்டாக வந்து உட்காந்து தானே கரெக்டாக இருக்கும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஷோல்டர் இந்த ஹார்மல் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. ரொம்ப டைட்டாக இருந்தாலும் ப்ராப்ளம், ரொம்ப லூஸாக இருந்தாலும் ப்ராப்ளம். ஸோ அதையும் நம்ம கரெக்டாக ஹார்மல் வச்சுருக்கணும். அடுத்த பாயிண்ட் வந்து இந்த டாட்டோட அளவு. இந்த டாட்டோட இந்த அளவு இருக்குது இல்லைங்களா, இந்த அளவு நம்ம கரெக்டாக இந்த டாட்டு கப்ஸ் இங்கே ஆரம்பித்து இங்கே எங்கே எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம கரெக்டாக வைக்கணும். அது அங்கே வைக்காமல் இப்போ நம்ம இன்னும் கீழே போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு இப்படி கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப கீழே போயிடுச்சுன்னா இந்த பாயிண்ட் என்ன ஆகும்னாக்கா செஸ்ட்டு வந்து ஷேக் ஆகும். அதாவது செஸ்ட்டோட வந்து கீழே இறங்க இந்த இடத்துல வந்து மசில்ஸ் இருக்காது, இந்த இடத்துல வந்து மசில்ஸ் இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த இடம் லூஸ் ஆகும். இந்த இடத்துல லூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்படி கைண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதிகமாக லூஸ் வச்சுட்டோம்னாலும் அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்தோம், ஃபாலோ பண்ணோம்னா, ஒன்று வந்து இந்த ஷோல்டரோட அளவை கரெக்டாக வைக்கணும். ரெண்டு வந்து டீப் அதிகமாக இந்த ஷோல்டரோட அளவை நம்ம குறைக்கணும். இந்த குறைக்கிறது எப்படின்னா, ஒவ்வொரு இன்ச்சு கீழே இறங்கும் போதும் நம்ம கால் இன்ச்சு குறைக்கணும்னு நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இதுதான் வந்து உங்களுக்கு ஷோல்டர் இருக்கிற அளவு. இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக குறைக்கிறீங்கன்னா ஒரு இன்ச்சு குறைக்கும் போது இங்கே ஒரு 1/4 இன்ச்சு. ஸோ இப்போ இங்கே 5 இன்ச்சு, இப்போது நம்ம இங்கே 10 இன்ச்சு வச்சுருக்கோம். பைத்து கால் 2 இன்ச்சு, முழு ஷோல்டரோட அளவு வந்து 14 இன்ச்சு இருக்குனாக்கா 2 இன்ச்சு மைனஸ் பண்ணி மிச்சத்தை ஷோல்டராக வைக்கணும். இன்க்ளூடிங் மார்ஜின். அது மார்ஜினுக்கு எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், அதே மாதிரி அளவு எடுக்கும்போது நம்ம கரெக்டாக ரொம்ப கீழே கிடக்கிறதெல்லாம் வச்சுக்கூடாது. இங்கெல்லாம் பாரு, இப்போ நான் போட்டுருக்குது இங்கே இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த இடத்துல இருக்கும். லேடிஸ்க்கு, ஜென்ஸ் தான் இப்படி கீழே போடுவாங்க. சில பேர் அதுவும் கரெக்டாக போடுறாங்க. இப்போல்லாம் இதெல்லாம் வந்து நாங்கள் பழையசுங்களுக்கு கீழே போடுறோம். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல கரெக்டாக போடணும் ஷோல்டரில். ஸோ ஷோல்டரில் மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டீப்பை நம்ம ஜாஸ்தி வைக்க இதோட ஷோல்டரோட அளவை குறைச்சிக்கிட்டே வரணும். கரெக்டாக வைக்கணும். ஹார்மல் அளவு கரெக்டாக இருக்கணும். செஸ்ட்டோட அளவு கரெக்டாக இருக்கணும். டாட் பாயிண்ட்டோட அளவு கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஷோல்டரு இது ட்ரூப்பிங் ஆகாது. அப்புறமா இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி ரிங்கல்ஸ் வரும் ஹார்மலில். அதுக்கு என்ன காரணம்னா, இது பொம்மை மேலே இருக்குது, நான் ஆல் மேல் போடும்போது சொல்கிறேன். இப்படி போடும்போது என்ன காரணத்துக்காக இந்த ரிங்கல்ஸ் வரும்னா, இந்த கட்டிங்கோட அளவு நம்ம மேலேருந்து நம்ம என்ன பண்ணோம், நிறைய பேர் 5 இன்ச்சு 5.5 இன்ச்சு அப்ராக்சிமேட்லி வைக்கிறாங்க. அப்படி அப்ராக்சிமேட்லி வைக்கக்கூடாது. இந்த ஷோல்டரோட அளவு நம்ம என்ன வைக்கிறோமோ, இங்கே சென்டர்லேருந்து இங்கே 5 இன்ச்சு வைக்கிறோம்னா அந்த 5 இன்ச்சு டவுன் பண்ணலாம். இங்கே ஷோல்டர் இங்கேருந்து 6 பண்ணோம்னாக்கா சென்டர்லேருந்து அதே 6 இன்ச்சு டவுன் பண்ணலாம். ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு மேலேக்கோ இல்லை கீழேக்கோ இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கட்டிங்கை வெட்டணும். அப்படின்னா இந்த ஆர்மல் அளவு இப்போ 8 இன்ச்சு இருக்குதுனாக்கா, நம்ம இங்கே 5 இன்ச்சு வச்சு கட் பண்ணுறோம்னாக்கா சின்னதாக வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். இல்லைன்னா இந்த செஸ்ட்டோட மிடில் செஸ்ட்டில் 6ல் ஒரு பாகம் 36 இன்ச்சு செஸ்ட் இருக்குன்னாக்கா டிவைடட் பை 6 போட்டிங்கன்னா 6 இருக்கும். அந்த 6 தான் இங்கேருந்து இங்கே வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த பாகத்தில் இந்த இடத்துல ரிங்கல்ஸ் வராமல் இருக்கும். கட்டிங்கை நம்ம கரெக்டாக ட்ரையாங்கிள் போட்டு கட் பண்ணணும், அது முக்கியம். இந்த ஹார்மலோட அளவு எவ்வளோ இருக்குன்னா, நான் அப்ராக்சிமேட்லி வந்து கால்குலேஷன் பிரகாரம் சொல்கிறேன். 36 இருக்குது நம்ம மிடில் செஸ்ட்டுனாக்கா, டாட் பாயிண்டோட செஸ்ட்டு -4 போட்டுக்குங்க. அப்போது 32 வரும். 32 டிவைட் பை 4 போட்டிங்கனாக்கா 8 இன்ச்சு இந்த ஹார்மலோட இந்த இங்கேருந்து இது வரைக்கும் சென்டர் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா 8 இன்ச்சு இருக்கும். அப்போ 2 பக்கம் சேர்த்தா 16 இன்ச்சு கரெக்டாக வரணும். அப்படி வெட்டிங்கன்னா தான் வந்து ஹார்மலில் ரிங்கிள் வராமல் இருக்கும், ஷோல்டரு ட்ரூப்பிங் ஆகாமல் இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சகல வியாதிக்கும் ஒரே ஒரு மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சகல வியாதிக்கும் ஒரே ஒரு மருந்து இந்த டேக் நினைக்கிறோம். அது தவறு. நெக்ஸ்ட்டு நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு
இந்த ப்ராப்ளம் எல்லாம் அவாய்ட் ஆயிடுச்சிங்கன்னா வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை இந்த உங்களிடம் விடைபெறுவது கோபிராஜன். நன்றி, வணக்கம்.